ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் ஆஃப் 2025 as expected. ஏதாவது ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர் வராதா அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் ஓவர் தான் வரதான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் சூப்பர் ஓவர் வந்துட்டே இருக்கும். ஸோ நேற்றுக்கு நடந்த மேட்ச்ல டெல்லி வர்சஸ் ஆர்ஆர். டெல்லி வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்லயே இருக்காங்க. அதே சமயம் வந்து ஆர்ஆர் வந்து லைட்டா அப்படி இப்படின்னு லைட்டா கேம்பிள் ஆகுறாங்க, திடீர்னு ஸ்டம்பிள் ஆகுறாங்க. யங்ஸ்டர்ஸை நம்பி மேட்ச் வருது போகுது, வின் பண்றாங்க, வின் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் மும்பை சிஎஸ்கேக்கு மேல இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் கலாய்க்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, அதுதான் உண்மை. நேத்திக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்திக்கு வந்து ஒரு எப்படி இருந்ததுன்னா மேட்ச், இட்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் ஸ்டார்க்கு, அந்த சைடில் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அவங்கள பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஸோ ஓவரால் மேட்ச்ல வந்து எடுத்த உடனே டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க. வந்த உடனே நல்லா பேட்டிங்லாம் ஆடினாங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் கேஎல் ராகுலோட கேமியோ, அதுக்கப்புறம் கருண் நாயர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா 0 ரன்ஸ்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நல்லா ஆடினாங்க. பட் எனக்கு வந்து ஓவராலா பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் பேட்டிங். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல டெல்லி வந்து 160 இல்ல 150 ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அசுதோஷ் பேட்டிங் வந்து உண்மையாலுமே ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு 145 பிளஸ் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டா ஃபேஸ் பண்ணி அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டேன்ட்டாரு. அவர் நல்ல கேமியோ இருக்கு, ஹி ஹேவ் அ குட் எபிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்தியன் டீம்ல அசுதோஷை வந்து சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கான்ஃபிடன்ஸும் இருக்கு. ஸோ இந்த சைடில் அசுதோஷ் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து என்னதான் அடிச்சாலும் அந்த சைடில் கொடுத்தவர்னு ஒருத்தர் இருக்கார்ல. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் கொடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 72 ரன், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸ் இன் ஐபிஎல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை ரிசர்வ் பண்ணிக்கிட்டாரு. நான் வந்து ஒரு பயங்கரமான போலர், என்ன அடிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் முடிஞ்சா தொட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி அவரோட போலிங் அட்டாகா இருக்கட்டும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும் பக்காவா வச்சு போட்டாரு. ஸோ அவரை பத்தி தனியா ஒரு விஷயம் பேசுற அளவுக்கு சூப்பரா வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு ஐபிஎல்ல. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு போலிங் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவரோட அந்த மவுஸே போயிடும், அது அவருக்கே தெரியும். ஸோ கம்பேக் சூப்பரா கொடுத்துருக்காரு. இந்த சைட்ல சந்தீப் சர்மா, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஓவர் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 பால் போட்டாரு. வைடு, நோ பால், வைடு 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 வைடு, 6 4 அப்படின்னு சொல்லி வெறும் 169 170 இருக்க வேண்டிய ரன்னை 188 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஓவர்ல 19 ரன் கொடுத்து, இன்ஃபேக்ட் ஆர்ஆரோட ஃபீல்டிங் யூனிட் அப்படின்றது ரொம்ப ஒஸ்டா இருந்தது நேற்றுக்கு. அதாவது ரியான் பராக் வந்து கையில வர கேட்ச் விடுறாரு. இந்த சைட்ல தீக்ஷனா வந்து எப்படின்னா அவர் வந்து என்னைக்காவது தான் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு, அது நம்மளுக்கே தெரியும். பட் ஆனா கையில அல்வா கேட்ச், இந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், இந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு என்னயா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்ச் விட்டாங்க. ஸோ ஓவராலா 188 அடிச்சாங்க டெல்லி. ஸோ இதை சேஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து ஆர்ஆர் இறங்கினாங்க. இறங்கினோடனே சஞ்சு சாம்சனும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு பேர் அப்படின்றதுனால நல்லாவே ஆடினாங்க. டமால் டுமில் 6 4 பறந்தது. பவர் பிளேக்குள்ளேயே வந்து 60 70 எடுத்துட்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ஐபிஎல் இஸ் ஃபார் ரிட்டையர்ட் ஹட் பிளேயர்ஸா அப்படின்ற மாதிரி தெரியல. பர்டிகுலரா சஞ்சு சாம்சனுக்கு ஏதோ வந்து ரிப்ல ஒரு கிராம்ப் ஆகி அவரும் வந்து வெளியில போயிட்டாரு. அடுத்து ஜெய்ஸ்வால் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் அப்படின்னு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அவரும் ஏதோ பண்ணி பாக்குறாரு. கூடவே வந்து இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறாரு, ஸ்பீட் எடுக்கிறாரு. 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவராலையும் முடியல. ஏன்னா இந்த சைட்ல ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருந்தது. ஆப்போசிட்ல வந்த ரியான் பராக் போன வாட்டி வந்து நல்ல பேட்ட பராக் மாதிரி ஆடினியப்பா, இந்த வாட்டி என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி பெருசா ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ஆடுறதுக்கே ரொம்ப கதி கலங்கிட்டாரு. அக்ஷர் பட்டேல் வந்தாரு, நீ வந்து இப்படிலாம் ஆட தேவையில்ல, எந்தா போ போல்ட் ஆயிப்போ அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாரு விக்கெட்டை. ஸோ அடுத்து யாருமே பெருசா கேமியோ ஆடுறதுக்கு இல்லை. பட் நிதிஷ் ராணா ஒரு நல்ல கேமியோ ஆடினாரு. ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. அது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. 22 பால்ஸ்ல நல்ல ஷார்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அடுத்தது ஹெட்மயர், இவரும் வந்து நல்லா தான் ஆடுவாரு. பட் நேத்தி கிளிக் ஆகல. ஸோ ஃபைனல் ஓவரை ஸ்டார்க்கு கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி அந்த சைட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி இந்த சைட்ல ஸ்டார்க் ஒரு பக்காவா இருந்ததுங்க. அவரே ஒரு வேர்ல்டு கிளாஸ் போலர்ஸ், ஒரு டேலண்ட், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கட்டும், அவங்க ஆர்ம் பவரா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஓவர்ல தெரிஞ்சுது. 145 போடுறாரு. முடிஞ்சா என்னோட ஓவர்ல கடைசி ஓவர்ல 12 ரன் அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி போட்டாருங்க. ஆனா அந்த ஒரே ஒரு 4 மட்டும் போயில அப்படின்னா அது சூப்பரான ஓவரு. இன்ஃபேக்ட் சூப்பரா ஆடினாங்க எல்லாருமே, பேட்டிங்கும் சரி, அதே சமயம் போலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி. ஃபைனலா இட்ஸ் சூப்பர் ஓவர். ஒரே ஒரு ரன்னுல கடைசியா போய் ரன் அவுட் ஆகி நின்றுட்டாங்க. சூப்பர் ஓவர்ன்றது எதுக்கு? நல்லா ஆடுறவங்களே எடுத்து வந்து ஆட வைக்கணும். அந்த மாதிரி ஆட வச்சாங்க. எஸ், இந்த சைட்ல
எடுத்தோடனே வழக்கம் போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. வந்தவங்க யாரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஹெட்மேயர். இவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒருத்தங்க ஃபார்ம்ல அன்னைக்கு டேல இல்லைன்னா உண்மையாலுமே ஃபார்ம்ல இருக்கவங்களை இறக்கி விட்டு விளாச வச்சிருக்கணும். இந்த சைட்ல ஜெய்ஸ்வால் இருக்காரு ஃபார்ம்ல, அந்த சைட்ல வேற யாராவது ஒருத்தங்களை கூட இறக்கி விடலாம். ரியான் பராக் அவர் ததிகிரதம் போட்டிருந்தார் இன்னிங்ஸ் ஆடும் போதே, அவரை இறக்கி விட்டாங்க. இந்த சைட்ல ஹெட்மேயர் ஏதோ ஒரு 4 அச்சாரு, ரியான் பராக் ஒரு 4 அச்சாரு. டெல்லி மாதிரி ஒரு டீமுக்கு வந்து 10 ரன் போதுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சூப்பர் ஓவர் ஸ்டார்க்கு தான் போட்டாரு. வேற யாராவது போட்டு அடிச்சிருப்பாங்க. ஸ்டார் போட்டதுனால தான் 10 ரன்ல நின்றுச்சு. ஸோ 10 ரன் ஈஸின்னு டெல்லிக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சைட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா கிளாசி ராகுல், KL ராகுல். அதே சமயம் KL ராகுல் கூட ஸ்டப்ஸ் முடிஞ்சது கேம். ஸ்டப்ஸ் ஆல்ரெடி பயங்கர ஃபார்மா இருக்காரு. ஸோ இந்த இடத்துலயாச்சும் ஆர்ஆர் வந்து ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம். என்னன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக்கர். நம்ம சந்தீப் சர்மா போலிங் போட வரலன்னு சொல்லல, ஆனா அன்னைக்கு அவரோட டே இல்ல. அவரை ஓரமா உட்கார வச்சுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரமா உட்கார வச்சுட்டு சந்தீப் சர்மா கிட்ட ஓவரா குத்தாங்க. குத்தவொடனே தெரிஞ்சு போச்சு ஸ்லோ பால். எப்படியும் அவரோட வேரியன்ட் என்னன்னா ஸ்லோ பால் 130+ போட மாட்டாரு ஃபர்ஸ்ட். அது KL ராகுலுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். சப்போஸ் வேரியேஷன் பண்ணி பவுன்சர் போடுறாங்கன்னா ஸ்டப்ஸுக்கு வேரியேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல KL ராகுல் இந்த சைடு ஒரு 4 அச்சார், ஸ்டப்ஸ் இந்த சைடு ஒரு 6 அச்சார் முடிச்சு விட்டாங்க. சூப்பர் ஓவர். அதாவது எனக்கு நிறைய சூப்பர் ஓவர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து நான் பார்த்திருக்கேன். இப்படிதான் நடக்க போகுது, ஆர்ஆர் தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சூப்பர் ஓவர் நடந்ததுன்னா அது இதுதான். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வந்து தொடர்ந்து IPL ரிவ்யூ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்ல பேசுவோம். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, see you.